ஹே காய்ஸ்! இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு தேவையானது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி எடுத்து நீளமா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து எண்ணெய் ஊத்தி, நல்லா எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி, நல்லா வணங்குனதுக்கப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி, நல்லா தக்காளியும், வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து முட்டைய உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டைய உடைச்சி ஊற்றி முட்டைய வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் சப்பாத்தி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சப்பாத்தியை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக சாப்பிடுவாங்க. வெறும் சப்பாத்தி வேணாங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த மாதிரி என் பையனுக்கு செஞ்சு கொடுத்தா ஒரு துளி கூட மிச்சம் வைக்க மாட்டான். சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவான். இது நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். சூப்பர் ரெசிபி. இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.